வள்ளியம்மன் நாடகம் முருகனை பார்த்துட்டு கூட பாடுங்க பேசாண்டு. முருகா ஞான வண்டிதா, ஞானப்பழம் என்ற உனக்கு மோனப்பழத்தின் மீது ஆசையா? முருகா ஒன்றானவள் உருவில் இரண்டானவள் ஐம்பலங்களுக்கும் சுவைதரும் சொல்கிறீர்கள். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் நீங்க தான் நிறைய கேட்கலாம். ஆமாம் உள்ள போகுது. உங்களை கட்டிக்கிற சொல்லி சொன்னேன். சரி சத்தமா சொல்லுங்க. நல்லா கூட்டி கொடுக்குறவன்னு கேட்டுட்டா என்ன கூட்டி கொடுக்குறேன். உங்களை பார்த்தா என்ன கேட்டா கூட்டி கொடுக்குறவன்னு கேட்டு ஒரு 39 கோடி தேவர்கள் 46 ரிஷிகள் வணங்கக்கூடிய தகுதி யாருக்குங்க இருக்கு? உங்கள் ஒருத்தருக்கு தானே. அப்பேற்பட்ட உங்கள் ஒருத்தரை பார்த்து அவன் என்ன கேட்டா கூட்டு கொடுக்குறவன்னு கேட்டுவிட்டான். மகாலட்சுமி அந்தப்புறத்திற்கு எந்தவித தங்குதடையும் இன்றி சென்று வரக்கூடிய தகுதி பெருமை யாருக்குங்க இருக்கு? உங்கள் ஒருத்தருக்கு தானே. அப்பேற்பட்ட உங்க ஒருத்தரை பார்த்து அவன் என்ன கேட்டா கூட்டு கொடுக்குறவன். இந்த கலியுகத்துல ஏன் மாப்பிள்ளை நீங்க உங்க ஒருத்தரை பார்த்து அவன் என்ன கேட்டா முருகா அவன் ஒரு தடவை தான் கேட்டான். சப்போ மகாதேவா, சப்போ மகாதேவா. குமாரி அப்பா
இவர் அந்த மேடையில் வேலனாக நடித்திருக்கும் டாக்டர் சந்தனகுமார் அவர்களுக்கு புன்னாடை போட்டு கவனிக்கப்படுகிறது. பொன்னாடை பொருத்தி புகழாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் தரவத்துறை சேர்ந்த ஆர்கே வேலாயுதம் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆக்கல் காத்தல் அழுத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு மூலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவனிடத்திலே சிங்கமகன் தாரகன் சூரபதுமன் சொல்லக்கூடிய அசுரர்கள் சாதா வரம் வேண்டி பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்து வருகிற வேளையிலே அவர்களது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை சிவன் வந்து முறையிட அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து 6 தீப்பறைகள் பிறக்க 6 தீப்பறைகளும் சர்வப்பைகளிலிருந்து விழுந்து 6 தாமரைகளில் யார் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் அறுவரால் வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியால் ஒன்றாக அணைக்கப்பட்டு சூராதி சூரனை வென்று தென்பகுலத்தை தெய்வங்களை பரிசாக பெற்று இத்தணிகாசலத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்து வரும் நாத கீத ஓசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகரிஷி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியாரின் வரவிற்காக இச்சிறியவன் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் இன்னும் நிறைய நான் பேசக்கூடிய எனக்கு ஆற்றலை கொடு முருகா. என்று போல் என்றும் வாழ்க வாழ்க. வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு இருந்தாலும் தாங்கள் பெரியவர் உங்களை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினாலே இனிதான துணையான இனிமே
தாங்கள் எங்கெங்கு சென்றீர்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள்? இச்சின்னஞ்சிறி உனை காண வரும் நோக்கத்தில் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் எடுத்து எம்புங்கள் பார்க்கலாம். மூன்றும் சென்று மும்மூர்த்திகளை கண்டு நல்லாசைகளை பெற்றுக் கொண்டு தமிழ் கடவுளான முருகபெருமானை வணங்க பெறும் வேளையிலே உறிஞ்சினத்திலே வேலுமலை சாரலிலே கண்டேன் கனி கண்டதோ நாரதமுனி அடைய வேண்டியதோ சுப்பிரமணி நாம் இருப்பதோ திருத்தணி அப்படியே நிறுத்தி நாம கனிவுடைய சிறப்பை கேட்கணும். இதுவே என்னுடைய பணி முருகா. சிறப்பை சொல்லுங்கள். சொல்றேன் முருகா. மகனிக்கும் பெண்களே மங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே நான் கிடைந்த கனியை கிளம்பு மான்கணிக்கும் தீன் கதலி மான்கணிக்கும் தேன் கதலி மங்கணிக்கும் மேனிக்கும் முருகா முருகா மான்கணிக்கும் தேன் கதலி மங்கணிக்கும் மேனிக்கும் ஒரு பூ இது என்ன ராகா? அக்கணியை முருகா தன்னண்ணா
பூங்கனியை கண்டு மனம் உரித்தேன் முருகா. அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்தனைக்கணும், உங்களையே நினைக்கணும். கனி எப்படி இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லைங்க. ஆனால் உங்கள் தொழில்மூலமாக பாட்டுக்கு நாரதர் அப்படிங்கிற ஒரு பெருமை நிலைநாட்டி விட்டீர்கள். இருந்தாலும் கனியை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சோம் அப்படிங்கிறதாங்க. சக்கமெல்ல மோனிகே சக்கமெல்ல மோனிகே கனிகள் சக்கமெல்ல மோனிகே மார்கழி கண்டே ஆர்கழி கண்டே மார்கழி கண்ட கனி கணக்கு முற்ற மார்கழி கண்ட கனி கணக்கு முற்ற சக்கமெல்ல மோனிகே நோக்கும் பொழுது ஐம்புலங்களுக்கும் சுகைதரும் என்று சொல்கிறீர்கள். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் நீங்க தான் நிறைய பேர் நக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை கேட்டேனா? என்ன முருகா? நக்க விட்டு கேட்டேனா? நீங்களும் தான் ஒரு காலத்துல நக்கி எடுத்தீங்க. அதனால முருகா, நானாவது எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஆமா, நீங்க எச்சியலை போய் நக்குனீங்களே. அந்த நேரம் ஒன்று போட்ட எச்ச இலையை நக்கினேன். அதனால ராதாகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ராதாகிருஷ்ண மந்திரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டனாலதான் உங்களுக்கு கெடா. அதான் தவறா சொல்லிட்டீங்களே. கிடைச்சிச்சே முருகா. இல்ல இல்ல நீங்க தவறா சொல்லிட்டீங்களே. மந்திரம் கிடைச்சி சரி, அதை பயன்படுத்துற நீங்க. தவறா சொல்லிவிட்டேன். சரி, மாப்பிளைய காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக அந்த கடாயை நீங்க ஆட்கொண்டு கவனமா வச்சுக்கிட்டீங்க. ஆக எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் பழனிக்கு வந்துட்டேன்னா பஞ்சாமிரத்தை உள்ளாங்கையில ஊத்தி நக்கித்தானே ஆகணும் முருகா. அதை பூரா நீங்க பாத்துக்கிட்டு யார் யாரு நக்கிறா என்ன பண்றாங்க பாத்துக்கிட்டு அடியாருக்கு அடியாருக்குன்னார், அவரு பெரியாருன்னு சொன்னா முருகா. சரி சரி. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால பச்சைகள் கண்டார் மலை பற்றி பச்சைகள் கண்டாடி நேரம் மலை பற்றி பச்சைகள் அப்படி இருக்கும் பொழுது பறவைகளையே பயந்து ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? பச்சைகளுக்கெல்லாம் எட்டாத தூரம், தங்களுக்கு மட்டும் கிட்டக்கூடிய இடத்துல இருக்கு. ஓஹோ, பச்சைகளுக்கெல்லாம் எட்டாவது இடத்தில் இருக்கின்றது, உங்களுக்கு மட்டும் கிட்டக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் எட்டாத கொப்பிலே எட்டாத கொம்பிலே Get
8 படிக்கு படியா இல்ல பிடியான்னு கேக்குறேன். உங்களுக்கு படி வேணுமா புடி வேணுமா? நீங்க தானே சொன்னது. ஆமா, உங்க சொல்லப்படிதான் நான் கேட்டு போகணும். 8 படி படிப்படியா ஏறணும். படிப்படியா முன்னேறணும். ஒரே தான் முன்னேறிட்டு வச்சுக்கோங்க, முன்னேற்ற கூடாது. கொங்கைகள் இரண்டுண்டு, பழுதல்லாத கண்கள் உண்டு, நிமிர்ந்த நடை உண்டு, நேர்கொண்ட பார்வை உண்டு, தமிழான செருக்கு உண்டு. கண்டு வந்தது ஆதியில உடுத்த வாக்கு பாதியில இருக்கு, மீதியை முடிச்சு வச்சு போறாங்க. நான் வந்தேன். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய 20 திருமால்கள் இந்த அவதரித்தார்கள். அதில் அமிர்தவள்ளி தெய்வங்களுக்கு மகளாக பிறந்து எல்லோரும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடிச்சு வச்சோம். சுந்தரவள்ளியாக மாணிசன் வயிற்றிலே பிறந்து வேடுவகுல நம்பியின் வளர்ப்பு மகளாக இந்த திருப்பணத்தில் காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அண்ணவளை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டிய காலகட்டாயம் வந்துட்டு அவ்வளவுதானே. அவள் அமுதானே. எங்க ஒரு பெரிய மனுஷன் போகும்போது ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புங்கன்னு பார்த்தா போகும்போதே தடை போடுகிறீங்க ஐயா. வாஸ்தவம் தான் முருகா. கடைக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்க உடனே என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கடைக்கு போகணும்னா உடனே ஓடக்கூடாதுல்ல. என்னதான் செய்யணும் சொல்லுங்க. அண்ணவள் வேடுவ படத்துல இருக்கனால சரி, தாங்களும் ஒரு வேடுவனாக சென்று குழந்தைகளை வந்து 8 வகை திருமணத்துல காந்தர்வன்னு சொல்லக்கூடிய கலப்பு திருமணம் முடியும். சரி, கலப்பு திருமணம் நான் காட்சி கொடுக்கிறேன். சரிங்க. இருந்தாலும் என்னை பற்றி அவளிடம் எடுத்துரைக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தாளா? ஒருவா போன நல்ல உபசரிப்பு. நாரதரே, நாட்டுக்கு வந்து அரிசி உணவு கொடுத்துருப்போம். சரி, காடு திணைப்புட காடு, அதனால தேடும் திணைமாவுதான் இருக்குன்னு சொன்னா. உங்க பேரைத்தான் சொன்னேன். சரி, உங்களதான் கொஞ்சம் பேசிவிட்டா. என்னத்தையும் பேசிவிட்டாளா? ஆமா. அப்படி என்ன பேசுனா? பண்டாரப்பே பரதேசி போயிட்டா. உண்மைதானே? விட்டு கொடுக்கணும் நானு மச்சான. இல்லங்க, பண் என்றால் பாட்டு, ஆரம் என்றால் மாலை. அப்ப இசை மாலையை சூட்டக்கூடிய உன் புருஷன் சொல்ல முடியாதானே? பரதேசினா பரம் என்றால் உலகம், தேசி என்றால் வாலிபன். ஏன்னா உலகம் சுற்றும் வாலிபன் உன் புருஷன் சொல்ல முடியாது. தனிக்காக உலகத்தை நீ சரின்னு மட்டும் சொல்லுவோம். காலுக்கு கிடையாம உலகமே. சரி, சொல்லிட்டீங்க. சரி, என்ன பத்தி கேட்டு போறாங்க விடுங்க. ஏன்னா எனக்கு வரப்போற மனைவி தானே, என்ன வேணாலும் கேட்கட்டும். கணவன் மனைவில ஊழல் கூடல் சரச சல்லாபங்கள் இருக்கத்தான் செய்யும். சரி, இருந்தாலும் உங்களை பற்றி ஏதாவது கேட்டாளா? ஆமாங்களா? ஆமாங்கன்னு உள்ள போகுது. உங்களை கட்டிக்கிற சொல்லி சொன்னேன். சரி, சத்தமா சொல்லுங்க. நல்லா கூட்டி கொடுக்கணும்னு கேட்டுட்டா. என்ன கூட்டி கொடுக்கணும்? உங்களை பார்த்தா என்ன கேட்டா? கூட்டி கொடுக்குறவங்க. ஒரு 39 கோடி தேவர்கள் 46 ரிஷிகள் வணங்கக்கூடிய தகுதி யாருக்குங்க இருக்கு? உங்கள் ஒருத்தருக்கு தானே. அப்பேற்பட்ட உங்கள் ஒருத்தரை பார்த்து அவன் என்ன கேட்டா? கூட்டி கொடுக்குறவங்க கேட்டுட்டாங்க. மகாலட்சுமி அந்தப்புறத்திற்கு எந்தவித தங்குதடையும் என்று சென்று வரக்கூடிய தகுதி பெருமை யாருக்குங்க இருக்கு? உங்கள் ஒருத்தருக்கு தானே. அப்பேற்பட்ட உங்க ஒருத்தரை பார்த்து அவன் என்ன கேட்டா? கூட்டி கொடுக்குறவங்க. இந்த கலியுகத்துல ஏன் மாப்பிள்ளை நீங்க உங்க ஒருத்தரை பார்த்து அவன் என்ன கேட்டா? முருகா, அவ ஒரு தடவை தான் கேட்டா. இல்லங்க, இந்த கலியுகத்துல என்ன விட்டா வேற புருஷன் அவளுக்கு உண்டா? கிடையாது. இல்ல உண்மைதானே? மாற்றம் இல்லையே. மாற்றம் இல்லை. அப்பேற்பட்ட மாற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களை பார்த்தா என்ன கேட்டா? முருகா, விடுங்க முருகா, அதான் விடுங்க முருகா. இல்ல, எனக்கு உங்களை பார்த்து அப்படி கேட்டாலும் சங்கடமா இருக்குங்க. அதனால அப்படி கேட்ட அவளை புருஷன் கிடையாம அலைவிட்டா என் தலை வெடிச்சு போய் உலகம் தாங்காது. யார்கிட்ட ஊர்ல காசு வாங்க முடியாது. அதனால முருகா இல்லங்க, அப்படி கேட்க கூடாது. உங்களை விடுங்க முருகா. யாருக்கு தான் நான் குறைச்சு கொடுத்துருக்கேன்? அறிவில்லாதற்கு அறிவை குட்டி, புத்தி இல்லாதற்கு புத்தியை குட்டி, செல்வம் இல்லாதற்கு செல்வத்தை குட்டி, அஞ்ஞானத்துல இருக்கா மெஞ்ஞானத்தை நீங்க தான். இதெல்லாம் நல்லா கூட்டி கொடுக்கறதே கழிப்பு இருக்கேன். இல்ல, அதான் சொல்ல வரேன். இதெல்லாம் நல்லா கூட்டி கொடுக்கறதே கழிப்பு. நாடகம் பேசினா வரக்கூடிய நடிகளுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா? கூட குறைச்சு கொடுக்குறீங்களா? நடிகர்களுக்கு ஏது முருகா சம்பளம்? சன்மானம் தான் முருகா கொடுக்கும். சம்பளம் எதுக்கு முருகா? சம்பளம் கொடுக்கறது கிடையாது. உன் கற்ற கலைக்கு 7 பிறப்புல கொடுத்தாலும் ஈடாக அது எல்லாத்தையும் நீங்க மொத்தமா வச்சுக்கிறது. ஆமா, சன்மானம் தான் கொடுக்கணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும்
Thank you.